மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வலம் வரும் CMR TVI மியூசிக் கனெக்டின் நிகழ்ச்சியினை பார்வையிடுவதற்காக ஆவலாக காத்திருக்கும் அனைத்து இசை உள்ளங்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள். மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் ஊடாக இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் CMR TVI குழுவினர் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதை இட்டு நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த இணைக்கும் இசை நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக திறம்பட நடாத்தி வருகின்ற CMR TVI குழுவினருக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதை இட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வினை சிறப்பிப்பதாக சிறப்பு நிகழ்வாக இடம்பெற காத்திருக்கும் இந்த நிகழ்விலே என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக சிவப்பிரியா மிகிந்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஹாய் பிரியா. வணக்கம் மதன். இனிய மாலை வணக்கம் எல்லோருக்கும். நான் சிறிய வயதிலே கனடாவுக்கு வந்ததால் தேசிய பாடல்கள் பாடணும் என்ற நீண்டகால ஆசையும் ஆர்வமும் இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு மே 18 முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சி மூலமாக நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த CMR TVI மியூசிக் கனெக்ட் குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வாக எமது இனத்தின் கோர தாண்டவம் இடம்பெற்ற அந்த மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதே இன்றைய நிகழ்வின் முக்கிய நோக்கம். எம்மால் எப்பொழுதும் மறைக்கவோ முடியாத அந்த நாளின் எம் எதிர்கால சந்ததியினருக்கும் அறிந்து புரிந்து கொள்ளும் விதமாக அந்த இன்னல்களை அனுபவித்த நாங்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென்ற வகையிலும் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தினை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய CMR TVIயின் இணைக்கும் இசை நிகழ்வு இன்று அமையப்போகிறது. அதே போன்று 2009 மே 18 தமிழர்கள் நம்பி ஏமாற்றப்பட்டு உருக்குலைந்து கற்பிணி தாய்மார்கள் பச்சிளம் சிறார்கள் என்று கூட பார்க்காமல் எவரையும் விட்டு வைக்காத அந்த கோர சம்பவங்கள் இப்பொழுதும் எமது நெஞ்சிலே ஆறாத ரணமாக நிற்கிறது. இன்றுடன் 17 ஆண்டுகள் கடந்தும் பல ஆட்சி அதிகாரங்கள் மாறியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் முடிவில்லை. எம் இனத்துக்கு நீதி கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கும் இந்த நேரத்திலே நீதியே கிடைக்காது என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் எங்களது நெஞ்சிலே மூழ்கி இருக்கிறது. ஓடினோம், உருக்குலைந்தோம், இன்று சிதைக்கப்பட்டு சிதறிக்கொண்டு வாழ்கிறோம். முள்ளிவாய்க்கால் எங்கள் இறுதி அத்தியாயமாக காரணம் என்ன? துரோகம். நீங்களும் இணைந்து கருத்துக்களை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடல்களுக்கும் இடையில் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கத்தை ஒரு முறை கூறிவிடுங்கள் பிரியா. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் TVI HD தொலைக்காட்சி மூலமாகவும் CMR 101 தமிழ் HD ரேடியோ மூலமாகவும் Facebook தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் மூலமாகவும் லைவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் இணைந்து உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059. ஆம், மிக தெளிவாக பிரியா அவர்கள் உங்களுக்கு அந்த தகவலை அளித்திருந்தார். இதோ நிகழ்வுக்குள் செல்வோம். இன்றைய இந்த நினைவேந்தல் நிகழ்வின் முதல் பாடல். இந்த பாடல் சுதந்திர தேசத்திற்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி நிற்பதோடு தமிழ் மொழி கலாச்சாரத்தின் பெருமை ஆகியவற்றை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது. மாவீரர்கள் ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் ஒரு விடியலாக அவர்களின் கனவுகள்
ஒரு நாளில் நனவாகும் என்ற நம்பிக்கையை பறைசாற்றி நிற்கிறது. இந்த பாடல் புதுவை இரத்தினதுரை ஐயா அவர்களின் வரிகளில் இசை இளவரசர் இசைப்பிரியன் அவர்களின் இசையிலும் இடம்பெற்ற இந்த பாடல் இனிதான உலகத்தில் அழகான தமிழீழம் உருவாக காண்போமே மாவீரரே. காலம் நாம் வாழ்வோம் ஈழத்தை மாவீரரே. இனிதான உலகத்தில் அழகான தமிழீழம் உருவாக காண்போமே மாவீரரே. உங்கள் உயர்வான தியாகத்தில் வளர்கின்ற தேசத்தை நிலையாக ஆள்வோமே மாவீரரே. பொய்யாகி வாழ்ந்தது போதும் போராடும் வல்லமை தாரும் வாழ்வாங்கும் வாழும் மாவீரரே. மண் மீது உரிமைகள் வேண்டும் மகிழ்வோடு வாழ்ந்திட வேண்டும் எம்மை நாமே ஆள்வோமே மாவீரரே. நீர் வாழும் கல்லறை பேசும் நெருப்பாகி பகைதனில் வீசும் போர்தானே தீர்வு மாவீரரே. எல்லோரும் ஒன்றென ஆவோம் உயிரீழம் மீட்டிட போவோம் வெல்லாமல் ஓயோ மாவீரரே. இனிதான உலகத்தில் அழகான தமிழீழம் உருவாக காண்போமே மாவீரரே. உங்கள் உயர்வான தியாகத்தில் வளர்கின்ற
விடியலுக்காக எங்களாக இருந்து எங்களை காத்த தெய்வங்கள் மாவீரர்கள். அவர்களது வரலாறு என்றும் மறுக்கப்படாதது. அவர்களை நினைவிலேந்தி முள்ளிவாய்க்கால் நினைவுகள் நிகழ்விலே அடுத்த பாடலுக்குள் செல்வோமா பிரியா? ஆம், இப்போது ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, நான் சரா ராமச்சந்திரன் பேசுகிறேன். வணக்கம் சரா ராமச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கிறீங்க சரா ஆ, ராமச்சந்திரன்? நலம் நலம் நலங்கள் நலம். நீங்களும் நலமா? நாங்களும் நலம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே நீங்கள் இங்கே கதைக்க எங்களுடன் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்ததற்கு நன்றி. நன்றிகள். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு நன்றிகள். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சரா ராமச்சந்திரன்? நான் எங்களோட இந்த மதன் சிவப்பிரியா இந்த ப்ரோக்ராம்களும் பார்க்குறாங்க. கனனா டிவியில் காண இல்லை என்றாலும் இன்றைக்கு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சிக்கு 2 பேரும் வந்திருக்கணும். அவர்கள் இருவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியா இந்த ப்ரோக்ராம் மதன் ப்ரோக்ராம் ஒவ்வொரு இடங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு டிவியில் பார்க்கறதுல நல்ல பெருமை அடைகிறோம். அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த டிவி ஸ்தாபனத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கும் நன்றி. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் லைன்ல நிக்கிறீங்க. ஹலோ, வணக்கம் மதன், பிரியா. நான் டொல்மி சந்திரன். உண்மையிலேயே இப்படியான ஒரு நாளை எங்களுக்கு எல்லோருக்கும் நினைவூற்று மூலமாக நீங்கள் வந்து இந்த பாடல்களை தருவதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று சொன்னால் வருடம் வருடம் எங்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த இன்னல்களை நினைவு கூறுவதற்கு உண்மையிலேயே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் ஆனால் வேலைக்கு போகின்ற நீங்கள் வந்து இப்படி ஒரு வானொலி, இப்படி தொலைக்காட்சி மூலம் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உண்மையிலேயே நாங்கள் தலைவணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிக்கும் சிஎம்ஆர் ஸ்தாபனத்திற்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பாட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அந்த உறவுகளுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங். அடுத்த நேயர் யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, யார் ஹலோ. பேசுறீங்க? நான் கதிராமன் நான் கதைக்கிறேன். வணக்கம். சொல்லுங்கள் கதிராமலன் அவர்களே. நான் மதன் பிரியாவுக்கு இருவருக்கும் வாழ்த்துக்கள். நான் இருவருடைய ப்ரோக்ராம் வழியில் நேரடியாக பார்த்துருக்குறோம். நல்ல ப்ரோக்ராம், நல்ல சிங்கர் 2 பேரும். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிஎம்ஆர் டிவிக்கு உங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களோட நிகழ்ச்சி தொடரட்டும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றி நன்றி அண்ணா, அப்பா. நன்றி. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்? வணக்கம் மதன், நான் குவன். என்ன வணக்கம். பண்ணிருக்கீங்க? வணக்கம். நான் அந்த நீங்கள் 2 பேரும் மிகவும் சிறப்பாக நல்ல பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா ரியலி ஹார்ட் டச்ஃபுல் சிங்கிங். நல்ல இருக்கு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்தும் நல்ல நல்ல பாடல்கள் நீங்கள் தருவீங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயமா நீங்கள் ஃபுல் ப்ரோக்ராம் பாப்பீங்கள் நம்புறேன் குவன். Thank you so நிச்சயமா much. நிச்சயமா நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நன்றி. தேங்க்யூ. Thank you. ஓகே. இணைப்பில் இருக்கிற நேயர்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். அடுத்த பாடலுக்குள் சென்று விட்டு மீண்டும் உங்களிடம் நாங்கள் உரையாட காத்திருக்கிறோம். இதோ அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இந்த பாடலும் கூட அந்த மாவீரர்களை போற்றி நிற்கின்ற பாடல்தான். 1000 பேர்களை விதைத்தோம், கல்லறை வரிசைகள் நீள்கிறது, அந்த வரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் நெருப்பது மூழ்கிறது என்ற அந்த வரிகள் ஒவ்வொருவரது மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்து நிற்கும். அந்த பாடல் கார்த்திகை மாதம் பூக்கும் கார்த்திகை பூவை போற்றும் வகையிலும், அந்த நேரத்திலே அந்த நிலம் வேர்க்கும் தருணத்திலே கார்த்திகை பூக்கள் பூப்பதாக அந்த கவிஞர்கள் மாவீரரை இந்த தியாகத்தை மிக சிறப்பாக அந்த பாடலில் எடுத்துரைஞ்சிருப்பார். அந்த பாடல் இதோ கார்த்திகை 27 என்னும் மறுவட்டில் இடம்பெற்று மறைந்த வெங்கல குரலோன் எங்கள் எஸ்.ஜி. சாந்தனண்ணா அவர்களின் குரல் வண்ணத்தில் வெளியாகிய பாடல் இதோ உங்களுக்காக.
கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும், கண்ணில் நீர் துளி கோர்க்கும் நிலமது வேர்க்கும், நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும். வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உமை கைதொழ வந்துள்ளோம். கண்டிரப்பீர் மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம். வாய்திரப்பீர் கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். நீள்கிறதே அந்த வரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் இருப்பது மூழ்கிறதே. வானத்தின் திருநாள் கார்த்திகையே, மாவீரத்தின் பெருநாள் கார்த்திகையே. வானத்தின் திருநாள் கார்த்திகையே, எங்கள் மாதவ நாளதும் கார்த்திகையே. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம்.
வளர்வதும் கார்த்திகையே, நெருப்புகள் எரிப்பதும் கார்த்திகையே, எங்கள் நெஞ்சங்கள் சிலிர்ப்பதும் கார்த்திகையே. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே, உமை கைதொழ வந்துள்ளோம் கண்டிரப்பீர். மெல்லிய புன்னகை மேகங்களே, உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் வாய் திறப்பீர். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோ கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோ கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. நல்லா பாடினீங்க மதன். நன்றி. அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹாய், வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்? யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஷியா கதைக்கிறேன் பிரியா. ஓ ஷியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக நன்றி. அங்க நிக்கிறோமா இங்க நிக்கிறோமான்னு தெரியல, மிகவும் அருமையான குரல் ரெண்டு பேரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த டேக்கு உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அக்கா, நன்றி. நன்றி. இணைப்பு Thank you, எடுத்து thank you, உங்களோட பிரியா. டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு எடுத்ததுக்கு நன்றி ஷியாக்கா. தேங்க்யூ 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 டியர். ஆம், அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்கள்? நான் வடிவாம்பாள் கதைக்கிறேன் மிஸ் இருந்து. எப்படி இருக்கீங்க வடிமா? இந்த நிகழ்ச்சியை இந்த நடத்துற டிவிஐக்கும் சிஎம்ஆருக்கும் முதலில் நாங்க நன்றியை சொல்லுறோம். கட்டாயம். மதன் பிரியா, நீங்க ரெண்டு பேரும் இந்த வந்து இந்த பாட்டுகளை தர்றதுக்கே நன்றி. கட்டாயம். நீங்க தொடர்ந்து பாடுங்க, பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு ஏழுமெண்டா ஜெசிகா அந்த சூப்பர் சிங்கர்ல போய் இப்ப நாங்க நாட்டுக்கு திரும்ப ஒரு பாட்டு பாடினாவே பாடுங்க. அல்லாட்டிக்கு பனமர காத்தே அந்த பாட்டு ஏழுமெண்டாலும் பாடுங்க. ஓகே, நாங்கள் அதுக்கு முயற்சி செய்கிறோம் அக்கா. ஓகே, நன்றி. நன்றி கால் பண்ணது. ஆம், மீண்டும் வணக்கம். ஹலோ பிரியா, மதன். நான் தேன்மொழி கதைக்கிறேன். தேன்மொழி அக்கா, எப்படி தேன்மொழி இருக்கீங்க? அக்கா. நல்லா இருக்கும். நல்ல சூப்பரா பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி. நல்ல பாட்டுகள். கட்டாயம். இன்னும் இருக்குது எனக்கு பாட்டுகள். இன்றைய நாள் ஒரு ஏழு ஒரு கதை பாடுறீங்களா? எந்த பாட்டு? பனைமரக்காடு பறவைகள் கூடு. ஓகே, நேரம் கேட்டது. அதை நாங்கள் முயற்சி செய்கிறோம். முடிந்தால் நாங்கள் அதை உங்களுக்கு கட்டாயம் தருவோம். கட்டாயம் பாருங்க. ஒரு கால். ஓகே, பியூட்டிஃபுல், வெரி நைஸ். Thank you for நன்றி. calling. ஆம், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059. ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முதல் நீங்கள் இணைப்பை அழைத்தீங்களா ஈஸியாக எங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய இருக்கும். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், ஒரு நினைவேந்தலுக்கான நாள். எமது இனம் அழிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு சிதறவிடப்பட்ட இந்த நாளினை கட்டாயம் எல்லோரும் அழைப்பினை ஏற்படுத்தி இந்த நினைவேந்தலை சிறப்பிக்கணும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைக்கலாம். அந்த அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஒருமுறை பிரியா வழங்கிவிடும். 416-292-4059. ஆம், நாங்கள் இப்பொழுது நேரடியாக அடுத்த பாடலுக்குள் செல்கிறோம். இந்த பாடலும் கூட நீங்கள் எதை கேட்டாலும் தருவோம் தருவோம், தமிழ் மானம் சிறக்க என்கின்ற வரிகள் இந்த பாடலிலே வந்திருக்கும். இது ஒரு தாயின் உயிர் மீது சத்தியம், தமிழ் உன்னாலே காண்பது நிச்சயம். அந்த வீரர்கள் மீது உறுதி எடுக்கும் அந்த அழகிய வரிகள் உங்களுக்கு கேட்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கும். அறிவுமதியின் வரிகளில்
லாவண்யா அவர்கள் பாடி மாவீரர் பாடல் இருவட்டில் இடம்பெற்று தமிழீழ இசைக்குழுவின் இசையிலே வெளிவந்த எங்கிருந்தாலும் எங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும். இதோ உங்களுக்காக. எங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும். எங்களின் வாழ்த்து மழை துளியாகி உங்களை வந்து நனைக்கும். இது தாயின் உயிர் மீது செய்கின்ற சத்தியம்.
மிக சிறப்பாக அந்த பாடலை வழங்கியிருந்தீர்கள். நன்றி. அப்படி அந்த ஒரிஜினலாகவே அந்த பாடலின் அந்த துணி அவ்வாறு அமைந்திருந்தது. ஆம், அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்? வணக்கம், மதன், பிரியா. நான் ராஜியக்கா கதைக்கிறேன். வணக்கம் ராஜியக்கா. மிகவும் அருமையாக இருக்கிறது மதன். உங்களோட ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களோட இன்ட்ரடக்ஷன் மிகவும் அருமை. உங்களோட தமிழ் புலமை எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு அதை கேட்க. நன்றி அக்கா, நன்றி. உங்களோட குரல், பிரியாண்ட குரல் கூட ரெண்டு பேரும் உங்களோட இந்த பாட்டுக்கு வர வேண்டிய இமோஷனை அப்படியே வெளியில கொண்டு வாரீங்க. உங்களுடைய 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுபடுத்தி இன்றைக்கு இந்த பாடல்களை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி வந்து பாடுறதுக்கு மிகவும் மிகவும் எனது நன்றிகள். நன்றி அக்கா. நன்றி அக்கா, அழைப்பு அனைத்து உங்களோட ஃபீட்பேக் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்? Hello. வணக்கம். My name is Brandon. சொல்லுங்க சுரேந்தன். You guys sing really well. Thank you. Thank you so much for. So, do you have any favorites that you have been so far enjoying? I really like the first song that you sang. That was really good. Thank you, Priyantan. Thank you, Priyan. I hope you will be Alright. listening to angada micha songs ellaam paarengo. Yeah, I will. Okay. Thank you, Appu. Okay. நன்றி. Goodbye. Bye. அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்? ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க நான் ராதாகிருஷ்ணன்? நலமா இருக்கேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள். முதலாவதாக பாடுங்கிற மாவீர செய்வங்களுக்காக பாடிய பிரியாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால், எங்களை இன்றளவுக்கு வாழ வைத்த செய்வோம் தான் சொல்லுவோம். புலம்பெயர்ந்தாலும் அந்த நாட்டில் இருக்க முடியாத உயிர் கொலைகள் நடந்த பயத்தில் ஓடி வந்து இங்கே குடியேறினோம். அவங்க தங்களது உயிரை கொடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்றி வெளிநாட்டிலே உள்நாட்டிலும் வாழ செய்த அந்த எங்கள் தெய்வங்கள், அது குலதெய்வம் தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு தெய்வங்களுக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்த பாட கார்த்தியை பற்றி நீங்கள் பாடணும். அந்த மதன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல குரல் வளம் சிறப்பா இருந்தது. என்ன இந்த பாடலில் நாங்கள் தெரிந்திருந்தாலும் சினிமா பாடலும் இருந்தாலும் இப்படி படிக்க எங்களுக்கு குரல் வளம் இல்லை. அது ஒரு கதைக்கிறதுக்கு ஒழுங்காக தமிழ் வந்தால் கூட பாடல் படிக்க முடியாது. அப்படி திறமையான 2 இதுவரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதாவது இது முள்ளிவாய்க்கால் நடந்த பூரா இந்த முறை சிறப்பாக நடந்தது. தாயத்தில் கூட சிறப்பாக நடந்திருந்தது. ஆகவே எல்லா விதமான இந்த வாழ்த்துக்களுக்கும் உங்களுக்கும் பிரியாவுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி உரிமையாளர்கள் டிவிஐ சிஎம்ஆர் ஆகிய இது நிறுவனத்துக்கும் அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்போம். ஏனென்ற இப்படி ஒரு ஊடகம் இருந்தபடி தான் இப்படியான இதுகளை எங்களுக்கு உலகம் புறாம் செய்கிற ஊடகங்களை கொண்டார் நிகழ்ச்சியை கேட்க சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே சந்தோஷம் என்று சொல்ல முடியாது, ஒரு உணர்வுபூர்வமா இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அதை மீண்டும் உங்கள் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்து தொடருங்கள், கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நன்றி. உங்களுக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு குறிப்பிட்டதற்கு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி இருவருக்கும். அடுத்த நேரை அழைப்போம். பிரியா. நான் டொல்மிச்சந்திரன். உண்மையிலேயே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இப்படியான நிகழ்வுக்கு வந்து பாடல்களை பாடுவதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருமையான பாடல், அதாவது அந்த என்னன்னு சொல்றது, எங்களுடைய நெஞ்சை தொடுகிற மாதிரி அந்த பாடல உயிர் இருந்தது. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து பாடுங்கள். நன்றி. நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு அழைப்பினை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த இன்றைய நாள் சிறப்பான நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்களும் அழைத்து உங்களால் முடிந்த அந்த சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், நேற்றைய நாள். அந்த நாளினை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நினைவேந்தலாக டிவிஐ HD சிஎம்ஆர் டிவிஐ அவர்களோட இணைஞ்சு நாங்கள் இதை ஒரு நல்லொரு நினைவேந்தலாக மாற்றணும் இந்த நேரத்துக்குள்ளே என்று கேட்டு எல்லோரும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கத்தை ஒரு முறை
தொலைபேசி 416-292-4059. அடுத்த பாடலுக்குள் இப்பொழுது செல்லலாம். இந்த பாடலும் கூட எங்களது இறுதி ஈழப்போரிலே முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியிலே தமிழ் மக்கள் அனுபவித்த துயரங்கள், ஓலங்கள், இதனை கண்டுகொள்ளாத சர்வதேச சமூகத்துக்கு முன் கேள்வி கேட்கும் விதமாக எழுதியிருக்கிறார் அந்த பாடலை. அந்த பாடல்கள் நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா என்கின்ற வரிகள் இப்பொழுதும் எல்லோருடைய மனங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த வரிகள். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே இந்த பாடல் வெளிவந்த நேரத்திலே எங்களுக்கு இழைத்த அநீதிகள் அனைத்தினையும் இந்த பாடலுக்குள் உள்வாங்கியிருப்பார் கவிஞர். அந்த பாடல் முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல்கள் இருவட்டில் இடம் பிடித்து இசை இளவரசர் இசைப்பிரியன் இசையிலும் ஜெயக்குமார் அவர்கள் பாடி முள்ளிவாய்க்கால் நினைவு பாடலாக உருவாக்கம் பெற்றது. இதோ உங்களுக்காக அந்த பாடல். ஆ
அந்த பாடல் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த கோர துயர சம்பவங்கள் அனைத்தினையும் சுருக்கமாக அந்த கொண்டு வந்திருப்பார் அந்த பாடலுக்குள். அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம். நீங்க டிவியை மியூட் பண்ணி போட்டு டெலிஃபோன் மூலமா கதைங்கோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? ஹலோ, நான் கமல் கதைக்கிறேன். வணக்கம். முள்ளிவாய்க்கால் கமல் கதைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை மிக ஆழமா நான் கமல் கதைக்கிறேன். ஓ, பேசுங்கோ. ஆமாம், கதைகள் விளங்குது எங்களுக்கு. நான் கமல் கதைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை மிக அழகாக ஆழமாக இருந்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி. நீங்களும் அழைப்பில் ஏற்படுத்தியதற்கு நன்றி. ஆமாம், அடுத்ததாக ஒரு 2 நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. ஆமாம், அந்த இடைவெளியை தொடர்ந்து நீங்களும் எங்களுடன் கட்டாயம் இணைந்து கொள்ள வேண்டும். காரணம், இது எங்களது உரிமை. எங்களது மக்கள் கடந்த காலத்திலே அந்த நேரத்திலே எவ்வளவு சொல்லனா துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் என் கண்டூடாக நான் அங்கே பார்த்து இங்கே இப்பொழுது இருக்கிறேன். அந்த துயர சம்பவங்களை எனக்கு தெரியும். அந்த நினைவேந்தலை நிகழ்வினை எனக்கு இந்த இடத்திலே வழங்குவதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த டிவிஐ சிஎம்ஆர் மியூசிக் கனெக்ட் அந்த குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும். காரணம், இது எல்லோருக்கும் பொதுவான உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு. இதனை நீங்கள் தான் சிறப்பித்து அந்த உணர்ச்சி பூர்வமான இதை வெளிப்படுத்தி எங்களோடு இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்த வேண்டும். அதனைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஏற்படுத்தும் அழைப்பில் தான் எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக நடத்த இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக கொண்டு போவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பை ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் பிரியா 416-292-4059. நீங்கள் எடுக்கிறதால எங்களுக்கும் ஒரு எனர்ஜியும் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. கண்டினியூ டு கால் ப்ளீஸ். அடுத்த பாடலுக்குள் செல்வோம்.
இந்த பாடலும் கூட இசைவாணர் கண்ணன் அவர்களின் இசையிலே காசி ஆனந்தன் அவர்களின் வரிகளில் வெங்கல குரலோன் அவர் இப்பொழுது கிட்டடியில் தான் எங்களை விட்டு நீங்கியிருந்தார். எங்கள் எஸ்ஜி சாந்தனன் அவர்கள் அவருடன் இணைந்து பார்வதி சிவபாதம் ஆகியோர் பாடிய பாடல். இந்த பாடல் தனது சந்ததிகள் எல்லோரையும் காப்பாற்ற உயிர் ஆயுதம் ஏந்தக்கூட தயாராக இருக்கும் அந்த ஒரு போர்வீரனின் உறுதிமொழி இந்த பாடலில் வெளிப்படும். பாடக்கட்டு பாருங்க. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. இதோ உங்களுக்காக. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. கண்ணில் வடியும் நீரை துடைத்தே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. வாழும் போது மானத்தோடு வாழ்பவர் தானே தமிழன், தன் வாசலில் அடிமை செய்வகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன். வாழும் போது மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன், தன் வாசலில் அடிமை செய்வகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன். பள்ளியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா, பள்ளியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா, உன் விழியில் வழியும் நீரை துடைக்க வெளியில் வருக தமிழா. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. காற்றும் நிலவும் யாருக்கெனினும் கைகள் கட்டுவதில்லை, நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் தமிழன் பணிவதுமில்லை. காற்றும் நிலவும் யாருக்கெனினும் கைகள் கட்டுவதில்லை, நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் தமிழன் பணிவதுமில்லை. மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் உழைப்போம் இந்த மண்ணில், மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் உழைப்போம் இந்த மண்ணில், எங்கள் மூச்சும் இந்த காற்றில் கலந்து மூட்டும் தீயை கண்ணில். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. கண்ணில் வடியும் நீரை துடைத்தே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. ஆம், அந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இப்பொழுது அழைப்புக்குள் செல்வோம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்? வணக்கம், நான் அமுதா கதைக்கிறேன். அமுதா என்ஜின் கதைக்கிறேன். சொல்லுங்க அமுதாக்கா, எப்படி ஓ, இருக்கிறீங்க? நீங்க இதுவரை நலமா இருக்கிறீங்களா? பிரியாவும் மற்றதும் மதனா உங்களுக்கு பேர்? ஆமாம், எனது பேர் மதன்.
அதான் ஆமாம். நீங்க நேரடியாகவே அந்த அவலத்தை மனித அவலத்தை பார்த்திருக்கிறீர்கள். எங்களோட தாயகத்திலேயே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த மே 18ஆம் தேதியை எங்களுடைய மனித பேரவலம் நடந்த அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த டிவிஐ சிஎம்ஆர் தளத்திலே வந்து எல்லோரையும் எங்களை உருக்க வைத்து விட்டது. உங்களுடைய பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையா இருந்தது. ஒவ்வொரு வரிகளையும் நான் சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு இடையிலே தான் வந்தேன். மன்னிக்கவும், நான் எனக்கு தெரியும் என்றாலும் எனக்கு வேலைப்பழுவாக இருந்தபடியால் நடையிலே வந்தேன். உண்மையிலேயே கேட்கறதுக்கு எங்களை உருக்க வைக்கிறதுக்கு உங்களோட பாடல்கள் எல்லாம் அள வைக்கிற பாடல்கள். எங்களுடைய மக்களை நாங்கள் நினைத்து சரியாக வேதனைப்படுகின்றோம். கண்ணீர் குளமா இருக்குது. ஆனபடியால் அந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் அந்த நாளை அந்த நாள் நிபுர்ந்து எங்களை எல்லாம் இப்படியெல்லாம் தமிழர்களை உணர வைக்கக்கூடிய பாடல்களை அழகான மிகச்சிறந்த குரலிலே எங்களுக்கு தந்ததற்கு உங்களுக்கு நிறைந்த பாராட்டுக்கள், நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களோட இதை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். வாழ்த்துக்கள். கட்டாயம். நன்றி. நீங்களும் இணைந்து இந்த தகவல்களை எங்களுக்கு தந்ததாக நன்றி. நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்வு நிறைவு செய்யும் வரைக்கும் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு அடுத்த நேரை சந்திப்போம். இதோ. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? This message has been transcribed. One moment while I notify the call. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? தொலைபேசியில இருக்கீங்க? நான் கண்ணதாசன் கதைக்கிறேன். ஓ, ஹாய் கண்ணன், எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மீட்டிக் கொண்டு வர்றீங்க. இருவரும் மதனும் பிரியாவும் மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனந்தமாக இருக்கிற அதே நேரத்தில் வலி சுமந்த நாட்களை நினைக்கும் பொழுது மிகவும் மனவேதனையுமாக இருக்கிறது. என்னுடைய பழைய மேடையிலே நான் பாடிய பாடல்கள் நீங்கள் பாடும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்கள். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நன்றி. உங்களுக்கும் அழைத்ததுக்கு நன்றி கண்ணன். நன்றிகள். சந்திப்போம். நன்றிகள். அடுத்த நேரைக்கு இப்போது அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். இனிய மாலை வணக்கம். நான் கண்ணன் கேட்கிறேன். கண்ணன், சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. நல்ல குரல், உருக்கமா பாடுறீங்க. டிவிஐ சிஎம்ஆருக்கு ரொம்ப நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை ஒரு நிகழ்ச்சியா தாரத்துக்கு. இப்ப கூட நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்குள்ள இருக்குது என்ன நடந்தது. அவை எல்லாருக்கும் அவைக்கும் அவைண்ட குடும்பத்துக்கும் நாங்கள் ஆறுதல் தெரிவித்து கொண்டு நல்லா பாருங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் நன்றி. வணக்கம். Thank you for your support. Thank you. அடுத்த நேர் வணக்கம். இணைப்பில் தான் இருப்பீங்கள். வணக்கம். ஹலோ, நான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன். மீண்டும் ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? இருக்கிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முதல் ரெண்டாம் முறையை கேட்டோடனே திரும்பி இருக்க வந்து உங்களுக்கு மீண்டும் இந்த வாழ்த்தை சொல்லித்தான் வந்திருந்தேன். சிறப்பாக இருக்கிறது. ஹைடோன் பாடல்கள், அதாவது என்னை நினைத்து யாரும் எம்மை நினைத்து யாரும் கூட அருமையான பாடல். இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும் மனத்தை உருக்கக்கூடியது. ஏனென்று கேட்டால், நீங்கள் எங்களை பற்றி கேட்க உங்களோட வாழ்க்கையை பாருங்க. நாங்கள் இறந்தாலும் மண்ணுக்காக இழப்போம், எமது உரிமைக்காக இழப்போம். எமது மண் என்றைக்குமே எங்கள் மண், இந்த மண் எங்களின் சொந்த மண். சந்தன் தம்பி பாடிய பாடல் இன்னும் கண்ணுக்கு முன்னாலே, நினைவுக்கு முன்னாலே அலையாக மோதுறது. இப்படியான ஒரு அருமைய பாடலை இன்று கொண்டு வந்திருக்கீங்கள். இந்த ரூடாமாக ஒன்று இல்லாமலும் எமது மண் வாசனையுடன், மண் பெருமையுடன் இந்த நிகழ்ச்சியை அரங்கத்துக்கு கொண்டு வந்த டிவிஐ நிறுவனத்தினருக்கும் சிஎம்ஆர் நிறுவனத்திற்கும் எமது வீர வணக்கம் இல்ல, அன்பான வணக்கமும் இவருடைய ஸ்தாபனமும் உயர்ந்து வளர்ந்து வாழவனும் என்று வாழ்த்திக் கொண்டு அன்புடையும் விடவுறேன். இருவருக்கும் நன்றி மதன் தம்பி. உங்களுக்கும் பிரத்யோகம் சொல்ல தேவையில்லை, இருவருக்குமே சேர்த்து சொல்லிவிட்டேன். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். செல்வகுமார். அப்படி இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி? நல்ல சோமா இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு நல்ல பாடுறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கிறேன். நன்றி.
ஆம், நன்றி அண்ணா. இது எங்களது ஒரு உரிமை குரல், உரிமைக்கான நிகழ்வு. இது எல்லோரும் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எமது கட்டாய தேவை. இது எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இப்பொழுது வாழ்கிறோம் என்று எல்லாவற்றினையும் எமது இனத்துக்கான இடம்பெற்ற அனைத்து அநீதிகளையும் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே இணைந்து கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களது அழைப்புக்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இதோ இந்த பாடலும் கூட பின்மனம் என்னும் இருவட்டில் இடம்பெற்று சங்கீத பூசணம் செல்லத்துறை குமாரசாமி ஐயா பாடிய பாடல். அவரை நாங்கள் செல்லமாக வரதன் ஆசிரியர் என்று அழைப்போம். இவருக்கு எமது தேசிய தலைவர் அவர்கள் இவரது கலை சேவையை பாராட்டி அந்த நேரத்திலே தேசிய விருது என்ற ஒரு விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பாடல் அவரே இசையமைத்து பாடிய பாடல். இது எல்லோருக்கும் அறிந்த பாடல். இதோ உங்களுக்காக இந்த நிகழ்விலே. பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது, பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது, பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது, பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது, ஆலமரம் வேர்களின்றி அலைகின்றது, அந்திமத்தில் யாருமின்றி அழுகின்றது. பூத்தகொடி பூக்களின்றி துடிக்கின்றது, பூங்குருவி துணைகளின்றி தவிக்கின்றது, அலைகின்றது, அந்திமத்தில் யாருமின்றி அழுகின்றது. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, நீட்டிருந்த சொந்தமெல்லாம் நீரினிலே இங்கு இல்லை. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, நீட்டிருந்த சொந்தமெல்லாம் நீரினிலே இன்று இல்லை. பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது, பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. நாய் வளர்த்து பாலை வார்த்தால் பாலையாட்டி கொள்ளும், நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றியினை கொல்லும். நாய் வளர்த்து பாலை வார்த்தால் பாலையாட்டி கொள்ளும், நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றியினை கொல்லும். கோவிலுண்டு பூசை செய்ய யாரும் இங்கு இல்லை, கொள்ளியிட கூட ஒரு பிள்ளை என்று இல்லை. பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது, பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது.
வந்தவளோ என்னை விட்டு போனாள். தொட்டில் வந்த பிள்ளைகளோ தூரதேசம் போனார். கட்டிலுக்கு வந்தவளோ என்னை விட்டு போனாள். தொட்டில் வந்த பிள்ளைகளோ தூரதேசம் போனார். இட்டபடி சுத்துதடா பூமி என்ற பந்து. இரத்த பாசம் என்பதெல்லாம் இங்கு வரும் பேச்சு. பூத்த கொடி பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. ஆலமரம் வேர்களின்றி அலைகின்றது. அந்திமத்தில் யாருமின்றி அழுகின்றது. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. நேற்றிருந்த சொந்தமெல்லாம் நேரினிலே இன்று இல்லை. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. நேற்றிருந்த சொந்தமெல்லாம் நேரினிலே இன்று இல்லை. பூத்த கொடி பூக்களின்றி தவிக்கின்றது. பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது. அருமை அருமை மதன், நல்லா உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. அடுத்த நேரை அழைப்போம் இப்பொழுது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சிஎம்ஆர் நேத்தாவும். எப்படி ஹலோ, இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா பாடுறீங்க. நீங்கள் முதல் பாடின பாட்டு நானும் புதுவர் தான். புதுவை ரத்னாதிரி எழுதின பாட்டு, இந்த வீட்டு பக்கத்தானவர் அவர் எழுதின பாட்டு. நல்லா பாடுறீங்க. இந்த பாட்டு இருந்தால் ஒற்றை பனை மரமே நிலமா, ஓலை குடிசை நிலமா, டைம் இருந்தால் பாடுங்க. நான் நல்லா பாடுறேன். நன்றி. கட்டாயம் அண்ணா, கட்டாயம். நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்கள் தெரிவித்த பாட்டுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் முயற்சி செய்வோம். முடிஞ்சால் உங்களுக்கு தருவோம். கட்டாயம். நன்றி உங்களுக்கும். அடுத்த நேருக்குள் செல்வோம். அடுத்த நேர். ஹலோ வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஹாய் பிரியா, முரளி. ஓ ஹாய் முரளி, எப்படி இருக்கீங்க? யா குட் மதன், அமேசிங் ஐயா. நல்லா பாருங்க. 2 பேரும் நல்ல பாட்டுகள், நல்ல செலெக்ஷன். நல்லா பாடுங்கோ. மதன், ஆல் தி பெஸ்டா. அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு தளமண்டு கிடைச்சிருக்குது வேற இல்லை வேலை என்ன? கட்டாயம். எல்லாம் அந்த நேரத்தில் நீங்களும் இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறீங்க. அதெல்லாம் நத்திங் ஐயா. அப்பவும் அது தகுதி உள்ள ஆட்களுக்கு இப்பவும் அந்த தளங்கள் கிடைக்கும் ஐயா. டிவிஐ சிஎம்ஆருக்கு மேல நன்றிகள்னா இப்படியான ஒரு திறமை உள்ள ஆட்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமைச்சதுக்கு நன்றி ஐயா. வழியா பாடுங்க. ஓகே, நன்றி. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் அல்லவா? நன்றி ஐயா. சந்திப்போம். ஓகே பிரியா, பாய். அடுத்த நேர். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் செல்வா உதயன். எப்படி இருக்கீங்க செல்வா? இருக்கிறோம். உங்களுடைய பாடல்கள் மிக அருமை. 2 பேரும் ஒரு வளர்ந்து விட்ட கலைஞர்கள் கரடிய மண்ணிலே. தாய பாடல் பாடி புலமைந்த மக்களை மகிழ்ச்சி கடல் ஆசை வருகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு இருவருக்கும் மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய கலைகள் வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நேரத்தில் ஏற்படுத்தியதற்கு. அடுத்த நேரை பார்ப்போம். ஹலோ, யார் பேசுறீங்க? இது கிருபா கணேஷ். பிரியா அண்ட் மதன், நல்லா பாடுறீங்க 2 பேரும். நல்ல உணர்ச்சி பூர்வமா நல்ல பாட்டுகள் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியா வெரி நைஸ், மதன் வெரி நைஸ். மிச்ச பாடல்களையும் நல்லா பாடுங்கோ, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கட்டாயம். நிகழ்வு முடியும் வரைக்கும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கணும். நிச்சயமா பிரியா, உங்களோட பாடல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையாக இருக்கிறது. மதன் சேம் திங். எஸ், நீங்க நிச்சயமா முழு நிகழ்ச்சியும் இன்னும் மறுமணத்தியாலும் வட்ட டைம் நாங்க இந்த ப்ரோக்ராமே எதிர்பார்த்து கொண்டது. நாங்கள் 2 பேரும் நல்லா பாடுறீங்கள். நல்ல சாங் செலெக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி தெரிஞ்சு எடுத்திருக்கிறீங்க. முத்தான பாடல்கள் எங்களுக்கு மிகவும் விரும்பி கேட்கிற பாடல்கள் எல்லாம் பாடுறீங்க. தேங்க்யூ சோ மச். நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாடுங்கோ. அடுத்த நேர அழைக்க முன்னர் ஒரு பாடலுக்குள் செல்லாமல் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக.
நீங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஒரு முறை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162924059. இந்த பாடலும் கூட எல்லோரும் அறிந்த ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். இந்த பாடல் நமது ஈழத்தின் இயற்கை அழகினை விவரிப்பதோடு அந்த காலகட்டத்திலே பெண்களும் ஒரு காதல் ஜோடிகள் தங்களது அந்த போர் சூழ்நிலையில் காரணமாக தங்களது வாழ்க்கையை நடாத்த முடியாமல் எந்த இடம் எங்களுக்கு முக்கியமோ அந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரி அந்த பாடலை எழுதியிருப்பினோம். அந்த பாடல் வாணி ஜெயராம் மனோ பாடி வெளியான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. ஊர் முழுதும் மூலம் நான் உறங்கி வெகு காலம், ஊர் முழுதும் மூலம் நான் உறங்கி வெகு காலம், உறங்கி வெகு காலம் நீ ஓடி வந்தால் போதும். தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். காவலுக்கு வந்த பேய்கள் கழிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன மாலை என்னை இந்த வேளையில். காவலுக்கு வந்த பேய்கள் கழிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில். எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன், எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன், இருக்குமிடம் போறேன், தமிழீழம் வந்தால் வாரேன். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும், என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். தென்றல் வந்து
என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். மேனி நொந்து ஈழ தாயழுகின்றாள். என் தலைவன் அந்த நிலையை பார்த்து தானுருகின்றாள். தங்கமேனி நொந்து ஈழ தாயழுகின்றாள். என் தலைவன் இந்த நிலையை பார்த்து தானுருகின்றாள். எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும். எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும். எதிரியாவி போகும் தமிழீழம் வந்து சேரும். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும். எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். தென்றல் வந்து மோதும். என் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். கண்ணி மனம் மெல்ல மெல்ல மாறும். இவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். கண்ணி மனம் மெல்ல மெல்ல மாறும். இவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும். எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். அந்த பாடலோடு தொடர்ந்து அழைப்பினை பார்ப்போம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? அடுத்த பாடலுக்குள் செல்வோம். அடுத்த பாடலும் கூட இந்த பாடல் போர் முரசம் என்னும் இருவட்டில் இடம்பெற்று எமது ஈழத்து உணர்ச்சி பாடகர் அண்மையில் மறைந்த தேனிசை செல்லப்பா அவர்களால் பாடப்பட்டு உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்களது இசையிலே இடம்பெற்ற அந்த பாடல். இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக அழகான அந்த பாடல். கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா, கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா, கண்மூடி தூங்கும் எந்தன் தோளா, கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா, கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா. காலார நடந்து செல்வோம் தெருவில், தோளோடு இல்லை எந்த அருகில் நீ, தோளோடு இல்லை எந்த
என்னை பிடித்திருந்த உந்தன் கையும் மெல்ல சரிந்தது தோளா மெல்ல சரிந்தது அரும்பு மீசை சிரிப்பை காண எந்தன் விழிகள் ஏங்குது விரும்பி மீயும் போட்ட குப்பி எந்தன் கழுத்தில் ஆடுது கண்மூடி தூங்கும் எந்தன் தோளா கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா. ஆம், அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். தொலைபேசியில் இருக்கிறீங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் பிரியதர்ஷினி காய்க்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. You both are singing very well. உங்களோட performance are very touching and emotional. TVI and CMR-க்கு தான் தேங்க் பண்ண முடிய ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்கு கொடுத்ததுக்கு. கட்டாயம் கட்டாயம். Yeah, thank you and all the very best 2 பேருக்கும். நன்றி. அடுத்த நேர். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் அன்விதா பேசுறேன். அன்விகா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் நல்லா படிக்கிறீங்க. ஓ, நன்றி. நன்றி. எனக்கு ஈழ பாட்டுகள் நல்ல விருப்பம். கட்டாயம். நைஸ். நான் நானும் படிப்பேன். நான் உங்களை ஜெயச்சந்திரன் அங்கிள் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கிறேன். நான் ஓ எஸ், நீங்க நல்லா பாடுவீங்க. ஆக்சுவலி நான் கேட்டிருக்கிறேன். ஆம், இன்றைக்கு இந்த நாள் என்ன எந்த நிகழ்வு சம்பந்தமாக சிறப்பாக நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெனோசைட். யா, கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்படி கேட்டேன் நான் உங்களை. நன்றி, நீங்களும் இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். நான் தவராஜா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம். மதன், பிரியா, நீங்கள் இருவரும் தந்த சிறப்பு மிக்க உணர்வுமான பாடல்கள் அனைத்தும் இன்று சிறப்பானவையே. காலங்கள் கரைந்தாலும் எங்கள் நினைவுகளும் கனவுகளும் நாம் பிறந்த மண்ணின் மீதும் அங்கு இன்று வாழும் மக்கள் மீதும் இருப்பதை உங்கள் இன்றைய நிகழ்வு நிரூபணம் செய்துள்ளது. நாம் அன்று இழந்தவை ஏராளம். அதை எவராலும் ஈடு செய்ய முடியாத சூழலில் இவ்வாறான இசை நிகழ்வுகளோடு பல எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும் சிந்தனைகளை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் டிவிஐ, CMR போன்ற ஊடகங்கள்
என்றும் போற்றுதற்குரியவையே. மாற்றம் ஒன்றிய மாற்றத்திற்கான வழி என்ற வகையில் நம் உறவுகளின் வாழ்விலும் ஒரு மாற்றம் ஒன்றை உருவாக்க முயலும் இவ்வாறான சிறப்பு மிக்க நிகழ்வுகளில் பங்கு கொண்டு உங்கள் இனிய இசையால் மக்கள் மனங்கள் இன உணர்வையும் மக்கள் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் இவ்வாறான நிகழ்வுகள் போற்றப்பட வேண்டியவையே. அந்த வகையில் இன்று நீங்கள் தெரிவு செய்த பாடிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பானவையே. உங்கள் இசை வளர்ச்சி மேலும் வளரவும் இன உணர்வும் மொழிப்பற்றும் கொண்ட உங்கள் வாழ்வு உயர்வு பெறவும் இறையாசை வேண்டி இந்நிகழ்வை இனிதே தரும் டிவிஐ சிஎம்ஆருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அண்ணா, நன்றி. உங்களது வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நான் ஜெயனூர்லேருந்து. எப்படி இருவரும் நலமா இருக்கீங்களோ? நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சும்மா இருக்கோம். உங்களோட நிகழ்ச்சியில் கேட்டு கொண்டிருக்கோம். அருமையா பாடுறீங்க. இவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. நிறுவனத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்ததுக்கு நன்றி. மற்ற நாங்கள் கேட்கிற பாடலையும் பாடுவீங்களா? கூறுங்கள். எங்களுக்கு இருக்கின்ற நேரத்துக்கு இடையில நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடல் ஒன்று பிடிக்கும். உங்களோட குரல்ல இருவருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த களத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் வழியினு. ஓகே, நாங்கள் அதை தர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி. நன்றி நன்றி இருவருக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் தேவகுமார். அதுக்கு நலமா இருக்கிறீங்களா இருவரும்? நலமா இருக்கிறோம். சொல்லுங்க தேவகுமார். அருமையான பாடல் தெரிவுகளை காலத்தின் தேவை அறிந்து உங்களது பாடல்ல பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நேரடியாக உடனே கலந்து உள்ள ஆட்களும் தேர்ந்தெடுத்து கொண்டு தான் இருந்தோம். பாடல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அருமையான பாடல் தெரிவு வந்தீங்கள். காலத்தின் தேவை அறிந்து உங்களோட பாடல் தெரிவுகள் எல்லாம் இருந்தது, சிறப்பாக இருந்தது. நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். இணைப்பில் இருப்பீங்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் தம்பி, நான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன். மீண்டும் 3வது தடவையாக அதன் தம்பி உங்களுக்கும் பிரியாவுக்கும் இனிய மீண்டும் வாழ்த்துக்கள், இனிய வாழ்த்துக்கள். என்னென்னு கேட்டால் இந்த பாடல்கள் எல்லாம் நெறிப்படுத்தி உலகத்தை உணர்ந்து சிறப்பாக மேடை ஏற்றுவதுன்னு சொல்றது இலகியமான காரியம் அல்ல. அவை விடுதலை பாடல்கள் சொன்னாலே அதுக்கு திரும்பான ஒரு மதிப்பும் மவுசும் இருக்கிறது. ஒரு தியாக உணர்ச்சியான பாடல் இதுவரைக்கும் உணர்ந்த இருவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து சிஎம்ஆர் டிவிஐ ஆகிய இரு நிறுவனத்தினருக்கும் இப்படி சிறப்பான ஊடகமாக இருந்து எமது மண் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் இப்படியான நிகழ்ச்சியை கொண்டு வந்த இரு நிறுவனத்தினருக்கும் இந்த அன்பான வாழ்த்தை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை மீள் ஒளிபரப்பு மீண்டும் இருக்க பார்க்கணும் போல இருக்கிறது. நன்றி அண்ணா, கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. நீங்க மீண்டும் சொல்றீங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் சியா திருப்பி வாரேன். எனக்கு பிரியா ஒரு 2 வரி உங்களுக்கு 7 மண்டா படியுங்கோ. என்னினமே என் சனமே என்ற பாட்டுல. கட்டாயமாக்கா, நிறைய கேட்டிருக்கோம். கட்டாயம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த பாடல்களை அதர்வைஸ் உங்களோட எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ஓகே, இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு சப்போர்ட் தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் ரிக்வெஸ்ட் தந்த பாடல்கள் முடிந்த அளவுக்கு முடியாத போகலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களது நேரம் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. எனவே மீண்டும் நீங்கள் கேட்ட அந்த அனைத்து பாடல்களையும் நாங்கள் இன்னொரு இடத்திலே ஏதோ ஒரு கட்டத்திலே உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்ற குறிப்பில் நோட் பண்ணி கொண்டு இறுதி பாடலுக்குள் செல்கிறோம். இந்த பாடலும் கூட எமது சந்ததிகள் சுதந்திரமாக வாழ்க்கையை ஒரு நிம்மதியான நாட்டினையும் உருவாக்குவதற்காக தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த மாவீரர்களின் வீரத்தை தான் இந்த பாட்டம் சொல்லுது. அவர்களின் அர்ப்பணிப்பு எந்த வகையில் இருக்கிறது, என்னத்தை எப்படி அவர்கள் தங்களது உயிரினை துச்சமென மதித்து எங்கள் மக்களின் நிம்மதிக்காக போராடினார்கள் என்றதை இந்த பாடல் தேவேந்திரன் அவர்களின் இசையில், புதுவை ரத்னத்துறை ஐயா அவர்களின் வரிகளில் சஞ்சீவன் அவர்கள் பாடி, இதோ உங்களுக்காக மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் என்ற இந்த நிகழ்வின் இறுதி பாடல்.
மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும். கல்லறைகள் வீடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள். வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும். செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்தே போகும். வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும். செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்தே போகும். மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும். கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள். வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும். கல்லறைகள் வீடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள். வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும். செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்தே போகும். மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும்.
மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும். ஆம், இதுவரை நேரமும் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து அந்த உணர்வு வழிகளோடு அந்த இடத்திலே உயிர் நீத்த அனைத்து உயிர்களுக்கும் ஒரு அஞ்சலி செலுத்துவதாக இந்த நிகழ்வினை இந்தளவு நேரமும் எமக்கு நடாத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த டிவிஐ சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட் நிறுவனத்தினருக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து இந்த தாயக அனுபவங்களை பாடல்களை பற்றியும் எமக்கு வாழ்த்து கூறியவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, பிரியா அத்துடன் ஃபேஸ்புக் மூலமாகவும் கன பேர் வாழ்த்தினீங்கள். ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தொலைபேசி மூலமாகவும் எங்களோட உரையாடின அனைத்து அன்பு நஞ்சர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த வாய்ப்பை தந்த சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் குழுவினருக்கு எனதும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இந்த வழி நிறைந்த நாளை மே 18 இதை எந்த ஒரு சந்ததியும் விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு உணர்வுடனும் அடுத்த சந்ததிக்கு அதனை கடத்தும் ஒரு உதாரணமாகவும் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே அனைவரையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும், நன்றி சொல்லாத அனைவருக்கும் நன்றிகளை கூறி, மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே, இந்த கனடாவிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தினை, இப்படி ஒரு நினைவேந்தல் சம்பந்தமான நிகழ்வுகளை ஒரு ஊடகத்தினூடாக மிக சிறப்பாக நடாத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிய சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட் அவர்களுக்கும் அந்த குழுவினர்கள் அனைவரும் எமக்கு உதவிய அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். உங்கள் அன்பின் மன்மதன் மகேந்திரராஜா, சிவப்பிரியா மிகிந்தன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.